மைக்ரோஸ்கோப் லென்ஸை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம சாதாரண கண்கள்ல பாக்குறதுக்கும் மைக்ரோஸ்கோப் லென்ஸ்ல நம்ம பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லைகள் நிறைய இருக்குது. ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகே, அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு தான் என்னன்னா கிறிஸ்டியன் லைஃப். கடவுள் இருக்கா எல்லாருக்குமே தெரியும், நாத்திகனுக்கு தெரியும், எல்லாருக்குமே கடவுளுக்கு தெரியும். அவங்க மனசுல என்னன்னா அது தவறான கொள்கை ஏத்தி இருப்பாங்களே தவிர மற்றபடி கடவுள் எல்லாம் இருக்குமே தெரியும், தெரியும். ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ளலைன்றதுனால அது கடவுள் இல்லைன்றது ஆயிடாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா அன்பின் வழியை போதிக்குது. என்ன வழின்னா அன்பின் வழியை போதிக்குது. இந்த அன்பினுடைய ஒரு ரியாலிட்டி என்னன்னா இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல என்ன பண்ணலன்னா சரியான முறையில போதிக்கப்படலை, டைமிங் எடுத்து சரியா சொல்லித்தரப்படலை, அன்பின் வழி சொல்லித்தரப்படலை. அன்பின் வழியை சரியா தெரியாதனாலதான் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய மனசுல ஒரு அதிருப்தி, புரிதல் இல்லாத ஒரு குழப்பம் நிறைய. அதாவது கடவுள் நம்மளை எதுக்காக நம்மளை தெரிஞ்செடுத்தார்ன்றது தெரியுது, அதை ரீச் பண்ணக்கூடிய ஒரு வழிதான் அன்பின் வழி.